This video sponsored by Bymot E-Commerce Private Limited. Hello, welcome to Abhimaryal YouTube channel. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது நல்ல ஹெல்த்தியான சிவப்பு அவல் புட்டு. இது உதிரியாக மெத்து நல்ல சாஃப்டான ஹெல்த்தியான டேஸ்டியான சிவப்பு அவல் புட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு கப்பு சிவப்பு அவல் எடுத்துக்கலாம். எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கணும். வாசனைக்காக ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்கிறோம். இதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். அரைச்சி ரவை பதத்தோட அடுத்து சின்ன பதமாக குறப்பாக அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு அப்புறம் அதை ஒரு மிக்ஸி ஜாரில் இதில் பவுலில் மாற்றிக்கிறோம். மாற்றிட்டு ஒரு அரை கப்பில் சுடுதண்ணி வெதுப்பான சுடுதண்ணி எடுத்துக்கிறோம். அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பெசரிட்டு நல்லா ஈரப்பதத்தோடு இருக்கிற மாதிரி பெசரிக்கணும். எல்லா பக்கமும் தண்ணி ஊற்றி அதை பெசரிட்டு இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம ஒரு தொட்டு பார்த்தோம்னா நல்லா மெத்துன்னு இருக்கணும். இந்த மாதிரி பதத்தில் இருக்கும்போது தான் நம்ம ஒரு தட்டு எடுத்து என்ன செய்யணும்னா ஒரு 10 நிமிஷம் போட்டு மூடி வச்சு செஞ்சோம்னா அது இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்புறம் 10 நிமிஷம் கழித்து எடுத்துகிட்டு இதை ஒரு இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடணும். அந்த தண்ணிக்கு மேலே ஒரு தட்டு வச்சு அந்த தட்டு மேலே வாழை இலை போட்டு இந்த புட்டு மாவை எடுத்து போட்டுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மீடியம்ஸ் ஃப்ளேம்ஸில் 10 நிமிஷம் எடுத்து நல்லா வேக வைக்கணும். எடுத்து 10 அல்லது 12 நிமிஷம் வேக வைக்கணும். வேக வச்ச பின்னாடி மூடி எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் அந்த மாவு மாற்றிக்கணும். ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு நம்ம கட்டி இல்லாமல் நல்லா வெதுத்து விடணும். அது ஈரப்பதமாக இருக்கக்குள்ளேயே அந்த கட்டிங்கெல்லாம் உடச்சி விடணும். உடச்சி விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அப்புறம் ஒரு 3 ஸ்பூன் சர்க்கரை அல்லது நாட்டு சர்க்கரை போட்டு நம்ம நல்லா பெரட்டி விடணும். நல்லா ஒரு முறைக்கு 2 முறை நல்லா எல்லா இடத்துலையும் அந்த ஸ்வீட் பருவ மாதிரி கிளறிட்டு ஒரு கொஞ்சமாக நெய்யில் முந்திரி பருப்பு வறுத்து போட்டுக்கணும். போட்டுட்டு நல்லா எல்லா பக்கமும் பெரட்டி விடணும். பெரட்டி விட்டுட்டு அந்த கட்டியும் இல்லாமல் உடச்சி விடணும். அப்புறமா ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் பவுடர் போட்டு இதையும் நல்லா எல்லா பக்கமும் தேங்காய் பூ பரவுற மாதிரி போட்டு நம்ம கிளறணும். கிளறிட்டு அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டில் வாரத்துக்கு 2 முறை நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா ஹெல்த்தியான சிவப்பு அவல் புட்டு ரெடி. டைம் எப்படிமா பார்க்குறது?